இதில் உண்மையாலுமே ஹக்கா சொன்னோம்னா கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் பல ஆண்டுகளாக நம்ம நிர்வாகிகளாக இருக்கிறோம். ஆனால் ஊழல் ஏழ்மையானவங்க நம்ம பார்க்கல. நம்ம மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைச்சோம். ஆனா அவங்களோட நிலைமைகளை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு வீட்டுக்கு போனோம், ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அஸ்ஸலாமு அலைக்கும். மஜீது சேவை குழு எப்படின்னா நிலைமைகளை கண்டு அறிவுதல், நம்ம ஜமாத்தார்களோட நிலைமைகளை கண்டு அறிவுதல்ங்கிறத ஒரு உங்கள் ஈரோட்டில் இருந்த ஹாஜி இப்ராஹிம் ஹாஜி அவங்க நம்ம காலனி பள்ளியில் ஆரம்பித்தாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கடுத்து ஹலிமா ஃபவுண்டேஷன் அவங்க சாவுல் அமீத் அண்ணன்னு நம்மள்கிட்ட சொன்னாங்க, இந்த செய்திகளை சொன்னாங்க. சொன்ன வகையில் நம்ம இப்ராஹிம் அண்ணனை நான் கான்டாக்ட் பண்ணினேன். அவங்க கான்டாக்ட் பண்ணின அடுத்த விஷயம், நான் இந்த வாரம் ஜிம்மா வர்றேன்ங்கிற செய்தி தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் இதை நம்ம ஃபோன் நம்பரை நம்ம ரெடிட்டு சிராஜிட்ட வாங்கி காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு போகிறப்ப தான் நினைக்கிறேன், நின்று டக்குன்னு அடித்தேன்னு நினைக்கிறேன். உடனே வரேன்னாங்க. அதுக்கு அடுத்த முதல் நாளே வியாழக்கிழமை 3 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க. 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் ஜிம்மாவில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க அறிவித்தாங்க இதோட நோக்கம் என்னங்கிறது. இதை பொறுத்தளவுக்கு நம்ம அவங்களோட பணிகள் நமக்கு ஒன்றும் பெரிய வேலை இதெல்லாம் இல்லை. நம்மளோட நிர்வாகிகள் இருந்து ஹஜி முகமது ஜாப்பு, நம்ம பிள்ளைங்க நிர்வாகிகள் தலைவர்கிட்ட இதுக்கான பர்மிஷன் ஒப்புதலை வாங்கினேன். உடனே இது ஒன்றும் நல்ல விஷயங்கள் தானே செய்யுங்கன்ட்டாங்க. அதேமாரி இமாம் சாஹிப்டையும் கேட்டேன், அவங்களும் இது நல்ல விஷயம் தானே செய்வோம், நிர்வாகத்தோடு எல்லாம் கலந்து நம்ம பேசிக்கிட்டோம். இதுக்கான வேலைகளை பொறுத்தளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ரொம்ப இலகுவாக இப்போ அவங்க நமக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஏதாவது ஒரு ஹதியாவோ இல்லை பேமெண்ட்டோ சார்ஜோ எதுவுமே நம்மள்கிட்ட வாங்கிக்கல. அவங்கள நம்ம கேட்டுக்கொண்டதுனால அவங்க சகர் நம்மளோட இடத்துல சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம இடத்துல சமைச்சு இது நம்ம சகர் சாப்பாடு கொடுக்கறதுனால அதை பொறுப்பு எடுத்து நம்ம தர்காவில் இருந்து அந்த சாப்பாடு எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஆமாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் உண்மையாலுமே ஹக்கா சொன்னோம்னா கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் பல ஆண்டுகளாக நம்ம நிர்வாகிகளாக இருக்கிறோம். ஆனால் ஊழல் ஏழ்மையானவங்க நம்ம பார்க்கல. நம்ம மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைச்சோம். ஆனா அவங்களோட நிலைமைகளை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு வீட்டுக்கு போனோம், பார்த்தோம். ஒரு தாய் 2 பொண்ணு. இந்த 2 பொண்ணு விதவை, தாய் விதவை. ஒரு பொண்ணுக்கு ஒரு 5 வயசு குழந்தை. அவங்களுக்கு என்ன சாப்பாடு நிலைமை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உலகாலம் நம்ம அதை கண்டறியவே இல்லையே, அவங்களுக்கான உதவி செய்யலையே ஒரு மன வருத்தமும் அல்லாஹ் நம்மளே உலகாலம் நம்ம கண்டுக்காதமா இருந்து நம்ம என்ன மட்டும் இல்லை, நம்ம ஜமாத்தார்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிக்கணும். இதுல இருந்து நம்ம மற்றவங்களுக்கான உதவி செய்யக்கூடிய விஷயத்தையும் உங்களோட அந்த முன்னெடுப்பின் காரணத்தால் நம்ம அடுத்தடுத்த காரியங்களையும் இதில் இருந்து முன்னெடுத்து செய்யலாம்ங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். இதுக்கான மசீது சேவைக்குழு இந்த ஜமாத்தோட நிலைமைகளை கண்டறிவது குழுவை நமக்கு அல்லாஹ் தஆலா பெரிய வாய்ப்பு அனுப்பிச்சு நம்ம இதை பெரிய எடுத்து இது முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம அனைவர்களும் இருந்து இதை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இதுலையும் கேட்டுக்கிட்டு மற்ற பள்ளிகளை செஞ்சா இந்த மாதிரியான சூழ்நிலைகள், ஏன்னா அவங்களுக்கு உள்ள பொய்சன் நம்ம நிர்வாகமோ நம்ம ஜமாத்தோ கவனிக்கணும்னா அவங்க வழி தவறி போகக்கூடிய வாய்ப்பையும் நம்ம தான் இந்த ஜமாத்தை தான் உருவாக்கி கொடுக்குறோம்.
அதை தவிர்க்கவும் இந்த முயற்சி எடுத்தோம்னா அல்லா தாலா நமக்கான இந்த மகளாவையும் சிறப்பாக்கி வைப்பான். இந்த மகளால் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்ணியமாகவும் இமையிலும் மறுமையிலும் கண்ணியமாக வைப்பான் என்று சொல்லி ஆமாம் அல்லாவுக்கு நன்றி செய்தவனாக முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.